நிலைவரமான இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க நிலைவரமா இருந்து பாருங்க, உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸே வித்தியாசமா இருக்கும். எந்த ஆண்டு நீங்க நிலைவரமா ஒண்ணுல இருக்கிறீங்களோ அந்த ஆண்டு தான் நீங்க வளருவீங்க, அந்த ஆண்டு தான் நீங்க பலன் அடைவீங்க, புஷ்டி ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு சஞ்சலமே இல்லாத நாட்களாமா. ஆனா நிலைவரமே இல்லாம புடுங்கி புடுங்கி நடப்படுகிற மனுஷன் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, நோஞ்சான மாதிரி. அவங்களுக்கு என்ன இருக்காது? பலனே இருக்காது. அவங்களுடைய வேறு மண்ணுக்கு அடியில் ஆழமா போயிருக்காது. ஒரு காத்துக்கு ஒரு மழைக்கு அந்த மரம் தாங்காது. அப்போ ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம்ன்றது இந்த ஆண்டு கர்த்தர் என்ன தரணும் அப்படின்னா, ஆண்டவரே ஒரு நிலைவரமான ஆவி. ஆமென். நம்ம இன்னைக்கு உள்ள ஃபாஸ்டிங் பிரேயர்ல எதை தியானிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ நிலைவரமான ஆவி தனக்குள்ள வருது, இல்லைன்னா எப்போ நிலைவரமான ஆவி நம்மளை விட்டு போகுது அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம். கவனிங்க. நம்பர் 2, இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவரமான ஆவி நம்மை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நன்றாய் எல்லாரும் கவனமாய் கவனிக்கணும். நீங்க ஒரு காரியத்துல டைம் டேபிள் இல்லை அப்படின்னா ஒழுங்கும் கிரமமும் இல்லாத வாழ்க்கை நிலைவரமா இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நிலைவரமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? டைம் டேபிளா இருக்கணும். அப்படின்னா இந்த நேரத்தில் கீபோர்டில் நில்லுப்பா, இந்த நேரத்தில் சொல்லுங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு காலத்தை நியமிக்கிற அந்த ஒழுங்கு உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, நிலைவரமா இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அதான் நம்முடைய ஸ்லாங் படி சொன்னோம் அப்படின்னா வரைமுறையற்ற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? இன்னைக்கு நிறைய பேருக்கு எந்த வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னா வரைமுறையற்ற வாழ்க்கை. அப்படின்னா அந்த அந்த கரெக்டா இந்த டைமுக்கு பெட்டுக்கு போகணும், இந்த டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு நம்ம டிஃபன் சாப்பிடணும், இந்த டைமுக்கு நம்ம குளிக்கணும், இந்த டைமுக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதை மிஷின் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் காலையில எந்திரிச்சு அப்படியே மடமடன்னு ரெடி ஆகி வேலைக்கு போறதை பார்த்த உடனே என்னடா இது மிஷின் வாழ்க்கை, என்னடா இது மிஷின் வாழ்க்கை, காலையில எந்திரிச்சு டெய்லி ஓட வேண்டியது இருக்கு. நான் சொல்றேன், அது மிஷின் வாழ்க்கை கிடையாது, அதுதான் பிளஸ்டிங்கான வாழ்க்கை. ஆமோதிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இல்ல. ஆனா யாரு அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா காலையில எந்திரிச்சிருவாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிடுவாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க, அவங்க மாசமான சம்பாதிப்பாங்க, அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க, அவங்க எடுத்த தீர்மானத்தில் இருப்பாங்க, காலையில ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா யார் தடுமாறுறது, யார் நிலைவரமா இல்லாது அப்படின்னா இந்த டைம் டேபிள் இல்லாம வாழ்றாங்கல்ல, இந்த மாதிரி காரியத்தை கரெக்டா அந்தந்த டைமுக்கு அதை போட்டு செய்யாம இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கல. ஹலோ, நிறைய பேருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நான் இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என் பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து ரொம்ப அதிகமா கேட்ட வார்த்தை ஒரே வார்த்தை தான், போர் அடிக்குது. என்ன அடிக்குது? ரொம்ப கேட்டதா தான். ஒரு நாள் பிடிச்சி சத்தமே போட்டு விட்டேன், இந்த மாதிரி போர் அடிக்குதுன்ற வார்த்தையை சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது, என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு. அப்பதான் போய் விளையாண்டுட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள வருவான். வீட்டுக்குள்ள போர் அடிக்குது, ஏன்டா இப்பதான்டா விளையாண்டு வந்தேன், அதுக்குள்ள என்னடா போர் அடிக்குது. அப்பதான் ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு வரைமுறையோட வாழ்ந்தாங்க. காலையில என்ன பண்ணணும்? கரெக்டா 8 மணிக்கு எந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு ஓடணும், சாப்பாடு சாப்பிடணும், அவ்வளவுதான். ஓடி போய் அங்க போய் பீரியட் முடிஞ்ச உடனே கிளாஸ் டீச்சர் பெல் அடிச்சோன்னா அடுத்த டீச்சர் கரெக்டா வரும்போது அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. ஆனா இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் போர் அடிக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவனுடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னா அந்த வரைமுறை. இப்போ நான் யாரையும் குற்றப்படுத்தல, காயப்படுத்தல, என்னோடு கூட சேர்ந்து தான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு ஜபமாவது பண்ணுங்க. உங்க வீட்டுல எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன வேணும் சொல்லுங்களேன். வரைமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க ஜெயிக்கவே முடியாதுங்க, வெற்றி அடையவே முடியாது, அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு போகவே முடியாதுங்க.
முன்னுக்கு நான் பார்த்த வரைக்கும் 2021 வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டைம் டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும் ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் இருப்பேன். இந்த சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய கிருபையை இழந்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு வரைமுறை. சொல்லுங்களேன். அவன் கையில ஆண்டவர் பவர் கொடுத்திருந்தார், அவன் கையில ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருந்தார், அவன் கையில எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அவனுக்கு வரைமுறை, டைம் டேபிள் இல்லைங்க, வரைமுறையா இல்லைங்க. சிம்சோனை இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லை. அப்படி அது ஒரு வேளை பார்க்கலான்னு சொன்னா தெளிலாள் வீட்டில் இருப்பான், இல்லைன்னா அந்த பொண்ணு வீட்டில் இருப்பான் அப்படின்னு ஆகி போயிடுச்சு. நம்ம போறதுக்கு என்ன வேலைக்கு போற வேலையை முடிச்சுட்டு தான் வரணும். அங்க போய் ஒரு பொண்ணு வீட்டில் போய் உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த வரைமுறையே இல்லாம அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய பலன் கடைசி காலத்துல உதவாமலே போயிடுச்சு. போன ஆண்ட பாருங்க, நம்ம நிறைய பேருக்கு வரைமுறை இல்லாத வாழ்க்கையா மாறிடுச்சு. 7 மாசம் லாக்டவுன் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதுக்கு பயங்கரமான சோம்பேறித்தனம். நிறைய மேனேஜர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றது என்ன அப்படின்னா, பாஸ்டர் இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, அவன் சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கிறான், அப்பா அவனை கூட்டு வேலை வாங்குறதுக்குள்ள நமக்கு உயிரே போயிருது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 7 மாசம் வேலை செய்யாம இருந்து கேட்கல, நல்லா பழகிட்டான். வீட்டிலே இருந்து பழகிறதுனால இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, வேலை செய்ய போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் 7 மாதம் வரைமுறை இல்லாத வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டாங்க. எத்தனை டைம் வேணாலும் எந்திரிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் செல்போன் பார்க்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அது ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை. ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷம் நான் அதை கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் ஒரு நல்ல ஒரு டைம் டேபிள் ஒன்று போடணும். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய எல்லாருடைய வீட்லையும் உங்க பேர் போட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போடுவீங்களா? போட்டுட்டு மண்டே என்ன சமைக்கணும், டியூஸ்டே என்ன சமைக்கணும். நிறைய பேருக்கு என்ன சமைக்கணும்னு தெரியல. பிறந்ததுல இருந்து கல்யாணமாகி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரே புளிச்ச ரசம் தான். அதை விட்டா ஒரு சாம்பார், அதை விட்டா வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன். என்னாவது ஒண்ணு. அப்படி மிஞ்சி போனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி குழம்பு, அதுவும் அன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்த அன்னைக்கு எந்த டேஸ்டோ அதே டேஸ்ட், நான் மாறவே மாட்டேன்றது மாதிரி. அப்படி அன்னைக்கு எப்படிதான் இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களோ தெரியல. சமையல்ல கூட அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே இன்னைக்கும் அவ்வளவுதான். ஐயோ, ஒரு ஒரு சின்ன மாற்றம் கூட வரல. இன்னைக்கு அதே சிக்கன் தான், ஒரே சிக்கனை வச்சு நீங்க ஹோட்டல்ல போய் மெனு கார்டை எடுத்து போத்தீங்கன்னா சிக்கன் அப்படின்னு மேல போட்டுட்டு கீழே பார்த்தா 52 62 டிஷ் கொடுத்துருப்பான். எல்லாமே என்னதான் சிக்கன். ஆனா உங்களுக்கு சிக்கன் அப்படின்னா ஒரே மெனு மட்டும் தானே தெரியும். ஹலோ, கூடி போனா 2 தெரியும் இல்ல, ஒண்ணு தண்ணியா வைக்கணுமா இல்லைன்னா கட்டியா வைக்கணுமா, அப்படித்தானே? ஒண்ணு கட்டியா வைப்பீங்க இல்லைன்னா தண்ணியா வைப்பீங்க. இது ரெண்டை விட்டா சிக்கன்ல உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதற்காக அந்த வரைமுறையான ஒரு வாழ்க்கை வாழவே இல்லையே, கொண்டு வரவே இல்லையே. அதுக்கு ஒரு டைம் டேபிள் பார்த்து, திங்கக்கிழமையான நம்ம வீட்டில் இந்த மாதிரி புட்டு இருக்குங்க, செவ்வாய்க்கிழமையான ஆப்பம் இருக்குங்க, புதன்கிழமையான தோசை இருக்குங்க அப்படின்னு சொல்லி, வியாழக்கிழமையான இப்படி ஒரு பொங்கல் இருக்குங்க, வெள்ளிக்கிழமையான ஃபாஸ்டிங்குங்க அப்படின்னு யாருடைய வீட்லயாவது இருக்கா? இருக்கிறோம், கை தூங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கணும் சாவி இருந்துட்டாலும் யாருமே இல்லையே, யாருமே இல்லை. அப்போ நம்ம என்ன இல்லை அப்படின்னா ஒரு டைம் டேபிள் இல்லை. சரி, இப்போ ஒன்று கேட்குறேன், கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வீட்டில் டிஃபன் ரெடி ஆகி டேபிளில் போய் இருக்கும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். சரி, இது கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போகிற ஹஸ்பண்ட் இருப்பீங்க, அதனால இருப்பீங்க. இன்னொன்று கேட்குறேன், சாயந்தரம் கரெக்டாக 8 மணியான டேபிளில் டிஃபன் இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பாதி கை கீழே வந்துச்சு. ஏன்னா காலையில் நீங்கள் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடி விழுவும். இல்லைன்னா கணவன் சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு. அதனால நமக்கு ஒரு ஸ்டிக்ட் இருக்கிறதுனால இல்லை, அதனால மட்டும் இல்லை. நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னா, நான் சொல்றேன், நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அதுல தேறினவர்கள் அல்ல, ஆனா அப்படி இருக்கிறதுக்குரிய பலனை ஆண்டவரிடத்துல கேட்போம். வாஞ்சையின் அளவு வரங்களின் அளவுன்னு சொன்ன மாதிரி ஆசையாவது படுங்களேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க?
உங்களை பார்த்தா ஆசைப்பட்டு தோசை சுடுற மாதிரியே இல்லையே, நல்லா ஆசைப்படுற மாதிரி சத்தமா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் அப்படி இருக்க ஆசைப்படுறேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு வரைமுறையான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டைம் டேபிள், ஒரு நல்ல A4 ஷீட் ஒன்று எடுத்து அந்த ஷீட்டில் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களா? ஒரு 10 மணிக்கு எந்திரிப்பீங்களா? இல்லை 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேக் வந்துட்டீங்க. ஒரு 6 மணி இல்லை ஆனால் வந்து பெண்களெல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அதிகாலையிலே இருட்டோடி. அப்படின்னா எல்லாரும் விழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விழிக்கணும், அதுதான் முறைமை. ஆண்களும் அப்படிதான், ஆனால் இன்னைக்கு பெண்கள் தான் மெஜாரிட்டியாக இந்த ஜபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போ எழுமணும் அப்படின்னா காலையிலே எந்திரிச்சணும். எல்லாரும் படுத்ததுக்கு பிறகு நீங்கள் படுக்கணும். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. அப்படி எந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்களோ அந்த வீடு அந்த பெண்ணினாலே கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் உடைத்து போடுகிறார். நான் வந்து நம்புறேன், திரும்ப திரும்ப எச்சரிக்கிறேன், பெண்கள் எல்லாருக்கும், அம்மாமாருக்கு, சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப தயவா ஒன்று சொல்றேன், தயவு செய்து எக்காரணம் கொண்டும் உங்களுடைய கணவனார் படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன், அவருடைய கொரட்டை சத்தம் கேட்டதுக்கு பிறகுதான் நீங்க கொரட்டை விடணும். அதுக்கு முன்னாடி கொரட்டை விட்டீங்க, உங்க கணவனார நீங்களே பிடிச்சி எங்க தள்ளுறீங்க அப்படின்னா குழியில தள்ளுறீங்க. ஆண்கள் சிலர் சொன்னபடியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அந்த வரைமுறையான வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஓவரா பேசினா ரொம்ப கோவப்படுவாங்க, எனக்கு என்ன போய் படு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீங்க விட்டுறவே கூடாது. அது என்ன அப்படி சொல்றது? ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடம்பையும் அவங்களால கேர் எடுக்க தெரியாது. ஒரு காலையில நைட்டு அவ்வளோ லேட்டா படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு போடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சம்பாரிச்சு ஆகணுமே அப்படின்னு. அப்போ நீங்க தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கேர பண்ணணும். என்ன பண்ணாலும் சரி, நீங்க தூங்காம நான் தூங்க மாட்டேன், நீங்க இருக்கிறீங்கன்னா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு இருங்க. இன்னைக்கு அநேகம் ஆயிரம் கணவன்மார் வந்து இரவு மனைவி தூங்கினதற்கு பிறகு அநேக மணி நேரங்கள் செல்போன்ல செலவிடுறாங்க, மொபைலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதனால அவருடைய ஆயுஸ் காலம் குறையுது, இதனால அவருடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகிறது, இதனால நிறைய பேர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிறார்கள். ஆண்டவரோட அவங்க நடக்கிறது இல்லை. இடரல் எங்க உண்டாகுது அப்படின்னா இரவு நேரத்துல தான் இடரல் உண்டாகிறது. அதான் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் சொல்லுங்க கொள்ளை நோய்க்கும். இரவுல வந்து இந்த மாதிரி அவங்க சரியா இது பண்ணாதனால தான் கொள்ளை நோய் அவர்களுக்கு வருது. அதனால உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், நீங்க மிஸ்டேக்க பண்ணாதீங்க. நீங்கள் படுக்கைக்கு போகும்போது கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. எல்லாரும் புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? தூங்கும் போது எல்லாருமே தூங்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விழிச்சிருக்கிறாருன்னா வெரி டேஞ்சர். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நிறைய பேருக்கு இந்த நைட் ஷிஃப்ட் இருக்குல்ல, நைட் ஷிஃப்ட்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் வச்சு அவங்க வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா என்ன பண்றது, அப்படிப்பட்டவர்களை வந்து நான் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில ஒர்க் பண்றதற்கு முயற்சி எடு. இரவு நேரத்துல இருக்கிற வேலையை ஒரு வழி இல்லாம செய்யலாம், கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ எல்லா சகோதரிகளும் கேட்டுக்கொண்டீர்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்னா கேட்காது பாஸ்டர், நம்ம சொன்னா நம்மளை திட்டி கிடப்பாங்க, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. நான் சொல்றேன், எப்படியாவது கெஞ்சியாவது கொஞ்சியாவது இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாவது ஏங்க வந்து தயவு செய்து உங்க ஹெல்த்தை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு மெதுவான பிரதியுத்தரமா சொல்லுங்க. நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா சில ஆண் மக்கள் கேட்கறது இல்லை, என்ன பண்றது, அவங்கள ஒன்றும் அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க தான் போட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துவீங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஆனால் அதை பார்த்துட்டே அந்த பிள்ளைங்க பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவரே என் குடும்பமாக நான் என்ன செய்யணும் அப்படின்னா இரவு தூங்க போகும்போது என் கணவனார் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடணும் தூங்கணும் அப்படின்னு. சகோதரிகளுக்கு என்னமோ தெரில, நீ உங்களுக்கு எக்ஸ்போஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ் இருக்கிறதுனால நீங்கள் யார்ட்டையும் கலகலன்னு பேசுறதுனால படுத்த அடுத்த நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவீங்க, கொரட்டை விட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் ஆண்களுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கியே வச்சிருக்கிறதுனால நைட்டு தான் அவங்களுக்கு கற்பனையே ஓடிட்டு கிடக்கும். அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க, தூங்காமல் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கணவனார ஜெபம் பண்ணி தூங்க வைக்க வேண்டிய கடமை யாருடையது? அமைதியாக இருக்கிறீங்க எல்லாருமே, உங்களுடையதான். நீங்கள் தான் வந்து எப்படியாவது ஜெபம் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பலன். ஆமீன் சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவது நிலைவரமான ஆவி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வரைமுறையான வாழ்க்கை வாழ்றதற்கு
முயற்சி எடுங்க. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை வரைமுறையான ஒரு வாழ்க்கையை வாழணும். எல்லாருமே ஒரு A4 ஷீட்டை எடுத்து வீட்டில் கொண்டு போய் அதை கரெக்டாக சார்ட் போட்டு அதில் கோடு போட்டு அதில் மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லி சண்டே வரைக்கும் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸை, அந்த சாப்பாடை எல்லாத்தையுமே வந்து இந்த காலேஜில் எல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஸ்கூலில் வந்து எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் கண்டிப்பாக 2021 வருஷம் என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். டைம் டேபிள் வேணும். அப்படி அழகா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலையில எந்திரிச்சு இன்னைக்கு என்ன சமைக்கலான்ற கன்ஃபியூஸே உங்களுக்கு என்ன பண்ணாது? கேட்கல. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் போல தெரியுது. காலையில எந்திரிச்ச உடனே அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது, இன்னைக்கு என்ன செய்யறது, ஏங்க இன்னைக்கு என்னங்க செய்யலாம், வழக்கம் போல செய்யறத செய் அப்படி அவர் சொல்லுவார். இவர் அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு என்னதான் வரும்னா அந்த புளிச்ச குழம்பும் அந்த சாம்பாரை தவிர வேற எதுவும் வராது. அப்படி இல்லாம கொஞ்சம் எழுதி அதற்காக முயற்சி எடுத்து அதற்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நீங்க வந்து வெரைட்டி தான் மாற்றி மாறி கொடுக்குறீங்களே தவிர பணம் எப்படிதான் செலவாகும்? ஒரே மாதிரி தான் செலவாகும். கண்டிப்பா காலையில டிஃபன் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும், மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும், சாயந்தரம் சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவாகும். இதே பணம் தான் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டியா அப்படி மாத்தி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் போடலான்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. சாலமோனுடைய ராஜ்ய பாரத்துல ஆண்டவர் அவனுக்கு நிறைய கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, சாலமோனுடைய ராஜ்ய பாரத்துல பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஹோட்டல்ல போனா அழகா வந்து அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா சர்வ் பண்றாங்க பாருங்களேன், இது எல்லாமே வந்து சாலமோனுடைய நாட்களில் அவன் வச்சுதான், அவன் கொண்டு வந்த வரைமுறை எல்லாத்தையுமே ஒழுங்கா அழகா கொண்டு வந்தாராம். அந்த அட்மினிஸ்ட்ரேட் பவர் வந்து சாலமோனுக்கு நிறைய இருந்துச்சாம். என்ன ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த கல்யாணம் பண்ணதுல தொலைஞ்சிட்டான் பாருங்க. ஒரு கல்யாணம் பண்ணி தான் பரவாயில்ல, 1000 கல்யாணம் பண்ண அப்புறம் எப்படி ராஜ்ய பாரத்தை கட்ட, அது மட்டும்தான் அவனிடத்துல இருந்த பெரிய வீக் பாயிண்டே தவிர அழகா அட்மினிஸ்ட்ரேட்ல அவ்வளோ அழகா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண எல்லாத்தையும் நேர்த்தியா கொண்டு வந்தவன் அவன் தான். அதனாலதான் அவனுடைய ராஜ்ய பாரத்துல தங்கம் வெள்ளியும் வந்து குவிஞ்சிட்டே இருந்துச்சு. நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை வரைமுறைக்கு கொண்டு வாங்க, ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுல பெருக்கெடுத்து ஓடுகிறதே இல்லையான்னு பாருங்க. எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கரெக்டா டைம் டேபிள். இன்னைக்கு நன்றாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை, வரவு செலவு கணக்கு பார்க்கறவங்க கை தூங்க பார்க்கலாம். நல்லா கரெக்டா கை தூக்குங்க. ₹1 என் பாக்கெட்ல இருந்து போனா கூட செலவுல வந்து அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க. ஆனா மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு முயற்சி எடுங்க. இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டிருக்கவங்க கூட தயவு செய்து ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வரவு செலவு கணக்கு வைக்கப்படணும். நீங்க வந்து கரெக்டா வந்து அதை ஒரு நோட்டு போட்டு எழுதணும். நான் கவனிக்க ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார். அவருடைய திருச்சபையில் ஒரு 15 பிலீவர்ஸ் தான் வராங்க. அவருக்குன்ற பிலீவர்ஸ் வந்து ஒரு 15 பேர். ஆனா வெளி பார்வைக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை போல தெரிவார். எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா கரெக்டா அவங்க வந்து ஒரு நோட் போட்டிருக்காங்க. அந்த நோட்ல அந்த ஜாமான் வாங்கும்போது கரண்ட் பில் பாருங்களேன், கரண்ட் பில் வந்து ஒரு யூனிட் 100 யூனிட்டுக்கு மேல போனா அதுக்கு தனி சார்ஜ். கரெக்டா ஒவ்வொரு நாளும் கரண்ட் ரீடிங் வந்து அந்த ஈபி காரங்க எடுப்பாங்களோ இல்லையோ இவர் போய் எடுப்பாரு, இவங்க வீட்டில் உள்ளவங்க எடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு ஓடி இருக்கு, ஓகே கரெக்டா அந்த 100 யூனிட் அந்த சம்திங் அந்த யூனிட் தாண்டறதுக்குள்ளேயே வீட்டில் எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுவாரு. இதை பாருங்க, இனி வந்து இவ்வளவு யூனிட் தான் இருக்குது, அதனால எதெல்லாம் நம்ம ஓடாம அதை கரெக்டா பார்க்க முடியுமோ அதெல்லாம் கரெக்டா பார்த்துங்கன்னு சொல்லி அந்த பணத்துக்குள்ளேயே ஈபி பில்லை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல மீன் கடைக்கு போய் மீன் வாங்கினா ஆளுக்கு ஒரு மீன் கரெக்டா வாங்கிடுவாங்க. அந்த மீனையே கரெக்டா டேஸ்டா சமைச்சு நேர்த்தியா சாப்பிடுவாங்க. வீடு ஒரு சின்ன குட்டி, ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய பொண்ணு வந்து ஒரு ரூமை கிளீன் பண்ணணும், மனைவி ஒரு ரூமை கிளீன் பண்ணணும், இவர் ஒரு ரூம் கிளீன் பண்ணுவார். அவ்வளோ அழகா, அவ்வளோ வரைமுறையான வாழ்க்கை. அந்த மாதம் முடியும் போது அவங்க கையில மிச்சம் காசு எடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சு இந்த வரைமுறையை பார்த்து என்னமோ தெரியல, கர்த்தர் அவருக்கு காரு, பைக்கு, இன்னைக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு செல்வம் உங்க வீட்டில் செழிக்கணுமா, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வரணுமா, தவறாம ஒண்ணு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கணும்? வரவு செலவு கணக்கு இருக்கணுமா? சொல்லுங்க, எத்தனை பேர் செய்யலாம்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. உங்க கணவனுடைய பாக்கெட்ல வந்து பணம் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு சாயந்தரமானா
நீங்க அடாபிடித்தனமா கணக்கு கேட்காதீங்க. என்ன பண்ணீங்க? 100 ரூபா காலில் கொடுத்தால அதை என்ன பண்ணி அப்படின்னு கேட்காம 100 ரூபா என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, அதனுடைய கணக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நான் எழுதிடுவேன். அந்த மாதத்தினுடைய கடைசியில் நீங்க எடுத்து பாருங்க, நிச்சயமா சொல்றேன், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அப்பதான் பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கிறார், எப்படி நினைக்கிறார் அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாரும் கேளுங்க, என் பிள்ளை வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், என் கணவனார் வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், என் மனைவி வரைமுறை உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஸோ நம்பர் 2, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் நிலைவரமா நீங்க வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன் சொல்லுங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதான் காலதாமதம், சோம்பேறித்தனம்ன்ற வார்த்தையை விட காலதாமதம் என்கிற ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால நிலைவரமா இருக்க. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க நிலைவரமா வாழ விடாதபடி இன்னைக்கு என்ன தடை செய்யுதுன்னா வரைமுறையற்ற வாழ்க்கை, டைம் டேபிள் இல்லாம வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால நிலைவரமா இருக்க. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்துல இருக்கிற உங்களை ஒருத்தரை கர்த்தர் படைச்சிட்டாருன்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருடைய வீட்லையும், எல்லாருடைய ரூம்லையும், எல்லாருடைய கிச்சன்லையும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஹலோ, வரைமுறை. சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களை பார்த்து கேட்குறேன், என் வீட்டில் இருக்கிற கிச்சன்ல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ்ல. நீங்க என்னமோ இல்லைன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்துட்டேன் நான். இன்னைக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிறைய பேருடைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு அதெல்லாம் என்ன பண்றது இல்லை, தெரியறதே இல்லை. ஒரு டப்பா இன்னொரு டப்பாவை கடையில இருந்து வாங்கி கொண்டு போய் வீட்டுல அலமாரியில வைக்கும் போது தான் தெரியும், ஐயோ காயம் இன்னொன்னு இருக்கு, கடுகு இன்னும் ஒரு டப்பா இருக்குது தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது என்ன எதனால வருது அப்படின்னா வரைமுறையற்ற வாழ்க்கையினாலதான் அது உங்களுக்கு தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். நான் சொல்றேன், எல்லாருமே அதுல நம்ம எல்லாருமே அதுல ஒழுக்கமா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக பேசல, நம்ம அதுக்காக ஆசைப்படணுன்றதுக்காக பேசல. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்காக தருவார், நீங்க அதற்காக ஜெபிக்கவும் செய்வீங்க. ஆமென் சொல்லுங்க. மறக்காதீங்க. நம்பர் 1, முதலாவது நீங்க நிலைவரமா இருக்கணும் அப்படின்னா நம்பர் 1 முதல்ல என்ன செய்யணும்? சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல வேர்டு ஒன்று சொன்னேன், நோ காலதாமதம் உங்களுக்கு டேஞ்சர். எதையுமே அந்தந்த நேரத்தில் செய்யணும். நீங்க தள்ளி போடக்கூடாது, சோம்பேறித்தனமா இருந்துற. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க நிலைவரமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு வரைமுறை. ஆமென் சொல். உலகத்தான் இது ரொம்ப அழகா ஃபாலோ பண்றான், நம்ம தான் ஃபாலோ பண்றது இல்ல. பைபிள்ல இருக்கிற மொத்தத்தையும் உலகத்தான் எடுத்துட்டான், நம்ம தான் நிறைய பேர் எடுக்கல. பாருங்க, ஒரு மாலுக்கு போங்க, மாலுக்கு போன உடனே கேக்குறீங்க, சார் இந்த பொருள் இருக்கான்னு கேக்குறீங்க. பொருள் இருக்கான்னு கேட்டா ஒரு இருந்தா உடனே எடுத்து கையில கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சார் 1 மினிட் சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரா போய் எங்க தட்டி பார்ப்பாங்க? சிஸ்டம்ல தட்டி பார்ப்பாங்க. சிஸ்டம்ல தட்டி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஏங்க சிஸ்டமா வச்சிருக்க உள்ளுக்குள்ள பொருள் எல்லாம், ஆமா சிஸ்டத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லுவாங்க, சார் ஸ்டாக்கேஜ் 4 பீஸ் இருக்கும் பாருப்பா, 4 பீஸ் இருக்கும் பாருப்பா, 8 பீஸ் இருக்கும் பாருங்கப்பா, 10 பீஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கான் அழகா, அந்த கடையில இருக்கிற மொத்த ஜாமானையும் கணக்கு வச்சிருக்கான். ஒரு பொருள் ஒருவேளை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த பொருள் எங்க போயிடுச்சு, அந்த பொருள் யார் எடுத்தாங்க, அந்த பொருள் யார் பில் பண்ணாங்க, அந்த பில் பண்ண பணம் எங்க போச்சு, மொத்தத்தையும் அவன் எங்கேயோ உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அவ்வளோ இத்தினோண்டு வீட்டை வச்சுட்டு, ஒரு ரூம் ஒரு கிச்சனை வச்சுட்டு, வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பாத்திரத்துல ஒரு பாத்திரம் காணாம போச்சு, அந்த பாத்திரம் எங்க போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல நமக்கு. இத்தனைக்கு கொட்டையா அதனுடைய பேரை வேற அதுல எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம நிறைய பேருக்கு அந்த பாத்திரம் எங்க போச்சுன்னே தெரியல. நேற்றுக்கு வரைக்கும் டம்ளர் இருந்துச்சு, இன்னைக்கு காணும். உண்மைதானே? இது ஏன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? அஜாக்கிரதை அப்படின்றத விட வரமுறை, அந்த கரெக்டா கணக்கு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணட்டும். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். நானும் அதை ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த பிரசங்கம் உங்களுக்காக இல்லை,
இந்த பிரசங்கம் எனக்காகவே நான் ஜெபத்தோடயே கேட்கிறேன் ஆண்டவரே, நான் பேசுறதெல்லாம் என் திருச்சபையில் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. நம்பர் 3, மூணாவது, நீங்கள் நிலைவரமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, யார் நிலைவரமா வாழ முடியும் அப்படின்னா, லக்கு இல்லாத ஒரு நபர், தரிசனம் இல்லாத ஒரு நபர் நிலைவரமா வாழ முடியாது. நீங்க ஒரு காரியத்துல நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலையில நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிசினஸ்ல நிலைவரமாகணும்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைவரமாகணும்னு நினைக்கிறீங்களா? ஊழியத்துல நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த வாழ்க்கையில நிலைவரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிலைவரமா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லக்கு அப்படின்னு ஒண்ணு. ஹலோ, இப்போ இங்க இருக்கிற நிறைய பத்தியில இந்த ஆன்லைன்ல இருக்கணும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஏதாவது லக் இருக்கா? ஹலோ, உங்களுக்கு ஏதாவது லக் இருக்கா? நம்ம நிறைய பேர் வெந்ததை தின்னு, எனக்கு இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசான அம்மாங்க எல்லாம் கட்டையில போற நேரத்தில் எதுக்கு பாஸ்டர் லக்கு விக்குன்னு இருக்கீங்க? நமக்கு ஒரு லக்கம் வேணாம், இன்னும் கொஞ்சம் நாளாக வேணா, ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா கையை காமிச்சிட்டு போய் சேர வேண்டியதான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு. அன்னைக்கு வரைக்கும் ஏதோ அப்படியே போக வேண்டியதான். இல்லை 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 இல்லை, சாகிற அன்னைக்கு வரைக்கும் நம்மளை பயன்படுத்த வல்லவர், சாகிற அன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா லக் இருக்கணும். ஆமாதீங்களா? ஆமென். மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய மரணம் அடைகிற காலம் வரைக்கும் அவனுடைய கண்கள் இருளடையவே இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஆமென். நான் நம்புறேன் அது வெறும் மாம்சத்துக்குரிய கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள நீ போக முடியாதுன்னு சொன்ன உடனே அட்லீஸ்ட் பார்க்கவாவது செஞ்சுட்டா பரவாயில்ல ஆண்டவரே, உடனே ஆண்டவர் வந்து காமிச்சிடறாரு, கத்திரன் காமிச்சு. அப்போ அவனுடைய மனது முழுக்க சாகிற வரைக்கும் என்ன லக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஜனங்களை எப்படியாவது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாலும் இவங்களை நான் எங்க கொண்டு போய் சேர்த்தணும். அதான் ஒரு டைம் அவங்க அவ்வளோ தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுவார், ஆண்டவரே கிறுக்கி போறதா இருந்தா முதல்ல என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவர், என்ன செய்யுங்க ஆண்டவர், இந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவர், இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர். அவ்வளவு தூரம் ஜெபிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, எப்படியாவது இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்துடணும். ஆமென் சொல்லுங்க. 2021 வருஷம் ஆரம்பிச்சு சிஸ்டர் பிரதர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இருக்க லக் என்ன? வாடகை வீட்டில் இருக்கிற நீங்க போக்கியத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? போக்கியத்துக்கு வீட்டில் இருக்கிற நீங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும்ன்ற ஒரு லக்கு உங்களுக்கு இருக்கா? தரிசனம் லக்கு அப்படின்னு சொல்றது ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை, ஒரு நாள் வந்துட்டு போறதில்லை, ஒரு மணி நேரம் வந்துட்டு போறதில்லை. இங்க பலிபீடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் சொல்லும் போது வந்துட்டு போறதில்லை, அது ரத்தத்தோட கலக்கணும், அது சரீரத்துக்குள்ள கலக்கணும். லக்கு தரிசனம்ன்றது வாயில இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, உள்ள இருக்கணும், சரீரத்தில். அதான் பாடும்போது ரொம்ப அழகா பாடுறது, இனிலே எங்கே தேடினாலும் உம்மைத்தான் காணவே வேண்டும். நம்மள எங்க அறுத்து பார்த்தாலும் ஒண்ணு கர்த்தர், இன்னொன்னு உங்களுக்குரிய லட்சியம் இருக்கணும். ஆமே. ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் இருக்கும், 2 மாசம் வரைக்கும் இருக்கும். ஒரு பையனுக்காக ஒரு லட்சியத்தோட ஒரு பையனை ஆண்டுக்குள்ள நடத்தலாம்னு நினைப்போம். அவன் குறும்புத்தனம் பண்ணும்போது நமக்கு லட்சியம் எல்லாம் என்ன செய்யணும், இந்த கழுதைக்காக ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு நம்ம கொடுத்து விட்டுரும். இல்ல இல்ல, இன்றைக்கு அத்தனை பேரும் நீங்க ஒரு காரியத்துல நிலைவரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க, தரிசனம் வேணும். ஆமென். எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு லட்சியம் உள்ள ஒரு வாழ்க்கைய. எனக்கு தாவீதுனுடைய ராஜ்யபாரத்துக்கும் சவுலுடைய ராஜ்யபாரத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னா, தாவீது லட்சியம் உள்ளவன், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறது கூட அவனுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. ஆனா சவுல் ராஜாவுக்கு லட்சியமே இல்லை, லட்சியமே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்துச்சு, சங்கீதக்காரனாகிய தாவீதை கொன்றும், அவ்வளவுதான். இல்ல இல்ல, அந்த மாதிரி லட்சியங்கள் நமக்கு வேண்டாம். எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க, எனக்கு உள்ளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உள்ளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இருக்கும்போது நான் அப்படிதான் கெஞ்சிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது கூட நினைச்சேன், 3 சர்வீஸ் இந்த கொரோனா பிரச்சனைக்காக 4 சர்வீஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். காலையில 2 சர்வீஸ் இருந்துச்சு, சாயந்தரம் 1 இருந்துச்சு. இப்போ வந்து காலையிலே 3 சர்வீஸ் நம்ம பண்றோம்.
கடந்த நாட்களில் கூட நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், இனி வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை, இனி இந்த 2 சர்வீஸாக சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்து ஆராதிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கூட என் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை வேண்டாம், 3 சர்வீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அந்த 3 சர்வீஸை கண்டினியூ பண்ணிடுவோம். அந்த 3 சர்வீஸுக்கும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் ஆத்துமாக்களால் நிரப்பணும். சர்ச்சில் எட்டம் பத்தாத அளவுக்கு ஆண்டவர் 3 சர்வீஸும் நிரம்பி வழிகிற ஆளுக்கு ஆத்துமால கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுல தோணிட்டே இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவரை நிறைவேற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருடம் தரிசனமே இல்லாம யாருமே இந்த ஜெபத்துல என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அட்லீஸ்ட் உங்க வீட்டில் யாராவது ரசிக்கப்படாம இருந்தா அவங்களை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ரசிப்புக்குள்ள நடத்தணுன்றாது ஒரு தரிசனம், ஏதாவது ஒரு தரிசனம், ஏதாவது ஒரு. நான் சொல்றேன், ஆற்றலையும் விருப்பத்தையும் வைக்கிறவர் கர்த்தர் தானே, அதை நிறைவேற்றுறதுக்கு பலன் அவர் தருவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஆசைப்படு, நீ கேளு, உனக்கு நான் அதை தருவேன். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம கேட்கும் போது கூட அவருடைய சித்தத்தின்படி, அவருக்கு பிரியமானபடி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவாரா? உலகத்தானுக்கே செய்யறாரு, நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரு? நான் ஒரு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், 5 மணி ஜெபத்துக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுடைய தரிசனத்தை எப்படி செய்யுங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து அதுல பிரிண்ட் அவுட்டா கொண்டு வந்து நீங்க எப்பவும் பார்க்குற மாதிரி இடத்துல ஒட்டி வச்சு டெய்லி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் அவங்க வீட்டில் விசிட்டிங்காக போகும்போது அவங்க கதவுல வந்து ஒரு பேப்பர் ஒட்டிருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 வீலர், 2வது ஒரு கீபோர்டு, 3வது ஒரு வீடு. இந்த 3ஐயுமே ஒரு படம் போட்டு அந்த வீட்டினுடைய வாசல்ல ஒட்டியிருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இடத்துல வந்து, பாஸ்டர் இது எல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க, இனி ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதவை அப்படியே திறந்து காமிச்சு அந்த ஒட்டியிருந்தாங்கல்ல அந்த A4 ஷீட்டு, இதுக்கு மேல ஒரு கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு நாள் நீங்க 5 மணி ஜெபத்துக்குள்ள நீங்க வந்து சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது தரிசனம் இருக்கும்னா நீங்க அதுல ஒரு பேப்பர்ல ஒட்டி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. அதனால நாங்க வந்து ஒட்டி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர்களுக்கு வந்து அற்புதம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு கீபோர்டு. இவங்களுக்கு கீபோர்டு வாங்குறதுக்கு வசதி இல்லை. இவன் இந்த பையன் நினைச்சு வச்சிருக்கிற கீபோர்டு வந்து அன்னைக்கு இருக்கிற ரேட்ல 1 லட்சம் ரூபாய். அற்புதத்தை பாருங்க, ஒரு ஃபேமிலி ஒரு 1 லட்சம் ரூபாய் கீபோர்டு வாங்குறாங்க. கீபோர்டு வாங்கின அடுத்த 1 மாசத்துல அந்த பையனுக்கு வந்து அப்ராட்ல வேலை கிடைக்குது, ஃபாரின்ல. இவங்க எல்லாரும் குடும்பமா போய் ஃபாரின்ல செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகும்போது இந்த கீபோர்டை அங்க தூக்கிட்டு போக முடியாது, இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும், ஒரு குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யாரோ ஒரு மூலமா இவர்களுடைய நாலேஜுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாயினுடைய கீபோர்டை வெறும் 15,000க்கு வாங்கினாங்க. புது கீபோர்டு. பாஸ்டர் அதுல ஒட்டி ஜெபம் பண்ணல பாஸ்டர், அதுல ஃபர்ஸ்ட் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். நம்பர் 2, 2வது அவருடைய இளைய மகன் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, பஸ்ல போயிட்டு தான் இருக்கிறாரு. அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ வந்து இங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற, நீ பஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது, நீ ஒரு 2 வீலர் வாங்குறது நமக்கு நல்லா இருக்கும், அதனால ஒண்ணு பண்ணு, இனிஷியல் அமௌண்ட் 25,000 ரூபாய் நான் கட்டிடுறேன், நீ ஒரு 2 வீலர் வாங்கிக்கோ, உன் பேர்லயே வாங்கிக்கோ, கம்பெனி பேர்ல கூட வாங்க வேண்டாம், மாசம் மாசம் டியூ மட்டும் நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புது பைக்கு ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஆசைப்பட்ட 2 நடந்துச்சா? காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால. இப்போ 2யுமே இண்டு பண்ணிட்டாங்க, 2மே கர்த்தர் கொடுத்துட்டார். இனி ஒண்ணே ஒண்ணு, வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்புறேன் கர்த்தர் வெகு சீக்கிரத்துல அவங்க தரிசனத்தின்படி அதையும் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க இருக்க எத்தனை பேர் காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், நான் எப்படி பாஸ்டர் விசுவாசிக்கிறது, நான் எப்படி பாஸ்டர் தரிசனம் ஒண்ணுமே இல்லையே, 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நான் நம்புறேன் நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் அல்லவா. செய்ய போறது உங்க பலத்துல என் பலத்திலயா செய்ய போறோம், அவர் பலத்துல தானே செய்ய போறோம். அதனால எல்லாருமே எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும் தாங்கப்பா, தரிசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தரிசனம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதை நான் அடிக்கடி யோசிக்கிறேன். நான் சாகும்போது என் கல்லறையில கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எழுத வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், இவன் சாதித்தான்,
இவன் தேவனுக்காக சாதித்தான். ஆமேன். எத்தனை பேர் ஆச்சரியம் ஆமேன் என்று ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. 2 கால் இல்லாம, 2 கை இல்லாம, கண் இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தரிசனத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நீங்க ஏன் தரிசனத்திற்காக ஓடல? அந்த தரிசனம் உங்களை ரொம்ப நேரம் தூங்க விடாது. அந்த தரிசனம் உங்களை சோம்பேறியா உட்கார வைக்காது. அந்த தரிசனம் உங்களுடைய மனசுல அடிக்கடி வெறுமையும் அப்செட்டையும் கொடுக்கவே கொடுக்காது. தரிசனம் இருக்கிற ஒரு நபர் சோர்ந்து போகவே மாட்டான். புரியுதா? தரிசனம் இருக்கிற ஒரு நபர் தன்னை குறித்து நெகட்டிவா ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. தரிசனம் இருக்கிற நபர் இங்கு இருந்தாலும் பாபிலோனில் இருந்தாலும் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். பாபிலோனிலும் செய்வான். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, நான் நிலைவரமா இருக்கிறதுக்கு எனக்குள்ள ஒருவேளை 2020 வருஷத்துல உங்களுடைய எண்ணங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் போயிருக்கலாம், உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அப்படியே தேங்கி நிற்கிற தண்ணீரை போல வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது தரிசனங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துல அது நிறைவேறும். அது பொய் சொல்லவே சொல்லாது. ஆண்டவர் சொல்றார்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி எனக்குள்ள ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நிலைவரமான ஆவியே எங்களுக்கு தாருமப்பா. புடுங்கி புடுங்கி நடுற அந்த வாழ்க்கை வேணாம்ப்பா. நான் உன்னை உறுதியான இடத்துல வைப்பேன்னு சொன்னீங்களே, அந்த இடத்திலிருந்து இனி உன்னை யாரும் புடுங்க முடியாது, உன்னை எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற காலம் வரட்டும். உங்க பிள்ளைகளை உங்க சமூகத்தில் தாழ்த்துற நீர் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.